பேட்டரி லைஃப் ஒரு மிக்சட் ஃபீலாக இருந்திருக்கே தவிர மற்றபடி இந்த ஃபோனை யாரும் பெருசாக எதுவும் குறை சொல்லலை. இந்த ஃபோன் மேலே யாருமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராங்கிற எக்ஸ்பெக்டேஷனை வைக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாலே இந்த காலத்தில் எல்லாருமே வந்து அல்ட்ராவை தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இது வந்து டே டைமில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா எஸ், ஆப்வியஸாக அந்த ட்ரிபிள் கேமரா கூட உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். பட் டெலிஃபோட்டோ வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லை. எப்போ அப்படின்னா கொஞ்சம் லைட் ஃபால் ஆச்சுனாலும் சரி, இன்டோர் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி. சிலர் வந்து என்னென்னா விவோ, ஓப்போ மாதிரியான ஃபோனில் செல்ஃபி எடுத்து பழகினவங்க, இல்லாட்டி ஐஃபோன்லேயே கூட செல்ஃபி எடுத்தாலும் நல்லா தான் எடுக்குது, சில சமயங்களில் தான் சொதப்புது. அப்படி இருக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை பார்த்துட்டு சாம்சங்லலாம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு செல்ஃபி மட்டும் கொஞ்சம் லெட் டவுனுன்னு தோணுது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து செல்ஃபி எடுப்பேன், பட் ரொம்ப ஓவராக ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஆனால் ஓப்போ ரெனோவோ இல்லாட்டி விவோவில் வி சீரிஸோ யூஸ் பண்ணேன்னா ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க முடியல. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கு. ரொம்ப கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் சோஷியல் ரெடி ஃபோட்டோவாக இருக்கும். நம்மளை வந்து ஒரு லெவல் பூஸ்ட் பண்ணி